Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3391 டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம். இப்போ நீங்கள் இப்போ தான் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த கொஷின் படித்தா போதும், எந்த கொஷின் படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்செப்சுவல் டேட்டா மாடலிங். கன்செப்சுவல் டேட்டா மாடலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, முதல்ல டேட்டா மாடலிங் என்னன்னு பார்க்க போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா இந்த டேட்டாபேஸ் என்விரான்மென்ட் தான். இந்த டேட்டாபேஸ் என்விரான்மென்ட் क्वेश्चनக்கு கீழ என்னெல்லாம் क्वेश्चंस வரும் அப்படினு பாத்தீங்க அப்படினா வியூஸ் ஆஃப் டேட்டா ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படினா வியூஸ் ஆஃப் டேட்டா தனியா கேட்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அத பாத்துக்கணும். மொத்த 3 வியூஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. பிசிக்கல் வியூ இருக்கு, லாஜிக்கல் வியூ இருக்கு, கன்செப்சுவல் வியூ இருக்கு. இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா டேட்டா மாடல்ஸ். என்னெல்லாம் மாடல்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு? ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் இருக்கு. அதுல ER மாடல்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்னா என்ன, நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பேஸ்டு மாடலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள ஹைரார்கிக்கல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் மாடல். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் மாடல். அதுல பிசிக்கல் லெவல்ல எந்த மாதிரிலாம் இருக்கு, இன்டர்னல் லெவல், எக்ஸ்டர்னல் லெவல், கன்செப்ஷன் லெவல், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ். ஓகேவா? டிபின்னு நான் போட்டுக்கிறேன். டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 3 டயர் ஆர்கிடெக்சர் இருக்கு. 1 டயர், 2 டயர், 3 டயர் ஆர்கிடெக்சர்னு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் இருக்கு. இந்த ஆர்கிடெக்சர் இம்பார்ட்டன்ட். இது மூணுமே சேர்ந்தது தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டாபேஸ் என்விரான்மென்ட் क्वेश्चन. ஓகே, சோ இது மூணையும் நல்லா பார்த்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ஓகே, இந்த யூனிட்ல இந்த ரெண்டும் கம்பல்சரி படிக்க வேண்டிய क्वेश्चन. ஓகேவா? சோ இதுல டேட்டாபேஸ் டிசைனுமே நம்ம படிச்சது தான். இந்த வியூஸ் ஆஃப் டேட்டா தான் இந்த டேட்டாபேஸ் டிசைனுமே. சோ நோ ப்ராப்ளம், அது இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்குள்ளே வந்துரும். நீங்க பிரிச்சு எழுதினா போதும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டாபிக் அடுத்து பார்க்க வேண்டியது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், என்ஹான்ஸ்ட் ER டயகிராம் மாடல். லாஸ்டா என்னன்னா என்ன, இது நமக்கு 3 மார்க் 2 மார்க் இதெல்லாம் கேட்கக்கூடியது இந்த என்ஹான்ஸ்ட் ER மாடல். பட் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ER மாடல். இதுல கேட்கிற क्वेश्चनனாலே நமக்கு பார்ட் C ல கேட்கலாம், இல்ல பார்ட் B லயுமே எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு லெவல் கொடுத்துருவாங்க, ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கு ER டயகிராம் டிரா பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கு நீ ER டயகிராம் டிரா பண்ணனும் அப்படின்னா முதல்ல ER டயகிராம்னா என்ன, அதுல இருக்க சிம்பிள்ஸ்லாம் என்ன, ரிலேஷன்ஷிப் எப்படி போடணும், இது எல்லாமே தெரிஞ்சா அந்த கான்செப்ட்க்கு நம்மளால ER டயகிராம் டிரா பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு நீங்க என்ன படிக்கணும், டேட்டாபேஸ் என்விரான்மென்ட், டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள், ER டயகிராம். ஓகேவா? இந்த 3 क्वेश्चनैயும் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து லாஸ்டா என்ஹான்ஸ்ட் ER மாடல் எதுக்காக படிக்கணும், 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய கான்செப்ட் மட்டும் என்ஹான்ஸ்ட் ER மாடல்ல பாத்துக்கணும். இது யூனிட் 1 க்கானது. யூனிட் 2 பார்த்தோம்னா ரிலேஷனல் மாடல் அண்ட் SQL. ரிலேஷனல் மாடல் தான் என்ன, SQL னா என்னன்னு பார்க்க போறோம். ரிலேஷனல் மாடல் கான்செப்ட பொறுத்தளவு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷனல் மாடல் கான்செப்ட்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. ரிலேஷனல் அல்ஜிப்ரா எப்படி போடுவோம், ரிலேஷனல் மாடலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இத மட்டும் தான் பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चन ஒண்ணு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கறோம் அப்படின்னா டேட்டா SQL டேட்டா மேனிபுலேஷன், SQL டேட்டா டெஃபினிஷன், இந்த ரெண்டு क्वेश्चनையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 3 பார்த்தோம்னாலே நம்மளால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும் ரிலேஷனல் மாடல் அண்ட் SQL யூனிட்ல. சோ யூனிட் 2 ல பார்க்கணும்னா ரிலேஷனல் மாடல் கான்செப்டும் SQL டேட்டா மேனிபுலேஷன், டேட்டா டெஃபினிஷனும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3 பார்த்தோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் நார்மலைசேஷன். இதுல கான்ஸ்டன்ட்டான क्वेश्चन அப்படின்னா நார்மலைசேஷன் தான்ப்பா. நார்மலைசேஷனை பொறுத்தளவு 1NF 2NF, அது ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன், செகண்ட் நார்மலைசேஷன், தேர்ட் நார்மலைசேஷன், ஃபோர்த் நார்மலைசேஷன், அடுத்து பாசிகோ நார்மல் ஃபார்ம். ஓகேவா? சோ 1 நார்மல் ஃபார்ம், 2 நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம், ஃபோர்த் நார்மல் ஃபார்ம், பாசிகோ நார்மல் ஃபார்ம். மொத்தம் 5 நார்மலைசேஷன் டெக்னிக் இருக்கு. இந்த 5ஐயும் தரவா எப்படி டிஃபைன் பண்ணி எழுதணும்னு படிச்சு வச்சிருந்தோம்னாலே யூனிட் 3 ல நம்ம ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போ நார்மலைசேஷன்ல பிரிச்சு கேட்கலாம். இந்த நார்மலைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணனும் கேட்கலாம். எல்லா நார்மலைசேஷனையும் ஷார்ட் ஃபார்ம்ல எனக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடு அப்படினும் கேட்கலாம் क्वेश्चन. சோ 5 நார்மல் ஃபார்மும் தெளிவா இருக்கணும். ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படினா ER அண்ட் என்ஹான்ஸ்ட் ER மாடல் இருக்குறத ரிலேஷனல் மாடல், அதாவது டேபிள் ஃபார்மட்ல கன்வர்ட் பண்றது. இத சொல்லவே வேணாம், ஸ்டேபிளா பார்ட் C ல கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த क्वेश्चनே நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ ER மாடல் டு ரிலேஷனல் மேப்பிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்
ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் வச்சு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்க என்ன மாதிரி இதுவுமே பிக்கா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ரிலேஷனல்ல என்னெல்லாம் இருக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துருக்கிறத கன்வெர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நார்மலைசேஷனும் ER2 ரிலேஷனல் மேப்பிங்கும். இது யூனிட் 3ல. 4th யூனிட் பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல என்னதான்ப்பா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட்னா 2 phase லாக்கிங் ப்ரோட்டோகால் இம்பார்ட்டன்ட். ஓகே, சீரியலைசபிலிட்டி, கன்கரன்சி கண்ட்ரோல் இதை பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, டிரான்சாக்ஷன் கான்செப்ட்லாம் வந்து ஜஸ்ட் என்ன ஹிண்ட்ஸ் பார்க்கறது தான். ஸோ சீரியலைசபிலிட்டி, கன்கரன்சி கண்ட்ரோல், 2 phase லாக்கிங் டெக்னிக், இந்த 3 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா யூனிட் 4ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சிம்பிளான யூனிட் யூனிட் 4. நெக்ஸ்ட் யூனிட் 5. யூனிட் 5னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் அண்ட் NoSQL டேட்டாபேஸ். இதில் என்ன இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் இதில் பாருங்களேன், முதல்ல இந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா UDT கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூடிடியை நல்லா பார்த்துக்கோங்க. யூடிடிக்கு அடுத்து நான் வந்து NoSQL டேட்டாபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த NoSQL டேட்டாபேஸ் சைடு என்ன இம்பார்ட்டன்ட்னு கேட்டோம் அப்படின்னா கேப் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ஸ்டேபிளாக படிச்சிருக்கணும்னா கேப் தியரம், அடுத்து MongoDB படிச்சிருக்கணும். ஓகேவா, ஸோ MongoDB, கேப் தியரம், க்ரூட் ஆப்ரேஷன். ஓகே, CRUD க்ரூட் ஆப்ரேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் பேஸ்ல MongoDB மாடலும் இருக்கணும், க்ரூட் ஆப்ரேஷன் இருக்கணும். காலம் பேஸ்லயுமே H பேஸ் டேட்டா மாடல் எப்படி இருக்கும், க்ரூட் ஆப்ரேஷன் இருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல UDT மட்டும் படிச்சா போதும். செகண்ட்ல கேப் தியரம், MongoDB, க்ரூட் ஆப்ரேஷன், இது 3ம் பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, பார்ட் C பொறுத்தளவு எங்க அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னா இந்த 3rd யூனிட்ல ER2 ரிலேஷனல் மாடல், ஃபர்ஸ்ட் யூனிட்ல ER டயக்ராம் டிராப் பண்ண சொல்லலாம். அதை விட்டோம் அப்படின்னா இந்த MongoDB கேட்கலாம். இந்த 3மே வாய்ப்புள்ள கொஸ்டின் நமக்கு எதுக்காக அப்படின்னா பார்ட் சிக்கு. ஸோ ஸ்டேபிளா ஃபர்ஸ்ட் யூனிட், 3rd யூனிட், 5th யூனிட்ல பார்ட் சி கேட்க ரொம்ப 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 அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த 3 யூனிட்ல தான். ஸோ ஈஸியா தான் சொல்லிட்டேன், இவ்வளவுதான் நமக்கு கான்செப்டே. யூனிட் 1 பொறுத்தளவு 3 கொஸ்டின், யூனிட் 2ல 3, 3ல 3, 4ல 3, 5ல 3, இதை வரையும் கவர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கம்பல்சரி பாஸ் மட்டும் இல்ல, நீங்க A+ கிரேடே எடுக்கலாம். ஓகேவா, DBMSனாலே கஷ்டம், நிறைய ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இல்லாம எழுதுறனால தான் பசங்க ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ முதல்ல ஒவ்வொரு கொஸ்டினையும் படிக்கிறப்பயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள வாங்கி இதுல என்ன கான்செப்ட் சொல்ல வராங்களோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும் DBMS கொஸ்டின். இதை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போய் எழுதலாம் அப்படின்னா 4th யூனிட் எழுதலாம். ஓகேங்களா, அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது 4th யூனிட் எழுத முடியும் நம்மளால, அவ்வளவுதான். அதை விட்டோம் அப்படின்னா 5th யூனிட் எழுத முடியும், அவ்வளவுதான். இந்த 2 யூனிட்டை நீங்க மனப்பாடம் பண்ணி அப்படியே ஜெராக்ஸ் காப்பி போடலாம், இந்த SQLல போடலாம். மற்றபடி இருக்க இந்த 3 யூனிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா என்னால் மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது. இதுலேயுமே டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட், டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் எழுத முடியும். அதுவே ER டயக்ராம் ட்ரா பண்ணுறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் என்னால் ER டயக்ராம் ஆன் முடியும். ER2 ரிலேஷனல் மேப்பிங்க்கு எனக்கு வந்து ஸ்டெப்ஸ், அதாவது ரூல்ஸை வந்து என்னால் மெமரி பண்ண முடியும். பட் அந்த ரூல்ஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த கொஸ்டின் தெரியும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் நிறைய பசங்க DBMSல ஃபெயில் ஆகிறது. ஸோ ஈஸியாக நம்மளுடைய யூடியூப் சேனல்லே, நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனல்லே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்குமான லெக்சர் வீடியோ சீரீஸுமே போடுறேன். ஸோ மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே, ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு கொஸ்டினையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் தேவையான கண்டென்ட் வரையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மறக்காம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.